ஜனவரி 9ஆம் தேதியுடைய முக்கிய நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். சுந்தர்லால் பகுனா பிறந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜனவரி 9 தான் வரும். வெளிநாடு வாழ் இந்தியர்களுடைய தினம் வந்து ஜனவரி 9 கொண்டாடப்படும். சென்னை சட்டமன்றத்துடைய முதலாவது கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா புனித ஜார்ஜ் கோட்டையில் நடக்கும். இந்த ஜனவரி 9 தான் நடக்கும். ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள், ஹர்கோபிந்த் கொரோனா பிறந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜனவரி 9 வந்து பிறப்பார். இவர் யாருன்னா அமெரிக்க இந்திய உயிரி வேதியியலாளர். இவர் வந்து பார்த்திங்கன்னா நோபல் பரிசு வந்து வாங்கியிருப்பார். இவர் 1922 ராய்ப்பூர், அதாவது பிரிக்கப்படாத இந்தியாவில் வந்து பிறக்கிறாரு. இவர் ஃபுல்லாக வாழ்கிறது ஃபுல்லாமே அமெரிக்கா தான். இவர் வந்து பார்த்திங்கன்னா நோபல் பரிசு வந்து மருத்துவத்துறைகளுக்காக வந்து பெற்றிருப்பார். மருத்துவத்துறையில் ஒரு 3 நபர்களுடன் வந்து பகிர்ந்து அளிச்சிருப்பாங்க. இவருடைய ஆராய்ச்சி வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளிக் அமிலங்கள்லேருந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியைடின் வரிசைப்படுத்தியிருப்பார். அதற்காக வந்து பார்த்திங்கன்னா நோபல் பரிசு கொடுத்துருப்பாங்க. அடுத்து பாருங்கள், சுந்தர்லால் பகுனா பிறந்த தினம். இது வந்து பார்த்திங்கன்னா 12th புவியியல் புக்கில் வந்து இவரை பற்றியான டீட்டெயில் வந்து இருக்கும். சிக்கோ இயக்கத்தை வந்து தொடங்கியிருப்பார். இந்த சுந்தர்லால் பகுனா வந்து பார்த்திங்கன்னா உத்தரகாண்ட் தேரி கார்வாலா டிஸ்ட்ரிக்டில் வந்து மரோபா கிராமம் அப்படின்ற கிராமத்தில் வந்து ஜனவரி 9, 1927 வந்து பிறந்திருப்பார். இவர் வந்து இந்த சிப்கோ இயக்கத்துக்காக முக்கிய பங்காற்றிருப்பார். இந்த இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா 1970 வந்து தொடங்கியிருப்பார். இந்த சிப்கோ இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் பார்த்திங்கன்னா ஒரு முன்னோடி அமைப்பாக சுற்றுச்சூழல் இயக்கமாக இது தொடங்கப்பட்டிருக்கும். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் காந்திய கொள்கையை பின்பற்றி சுதந்திர போராட்டத்தில் தான் பல்வேறு போராட்டத்தில் வந்து பங்கேற்றிருப்பார். அதுக்கு பின்னால் வந்து பார்த்திங்கன்னா மது ஒழிப்பு ஆகிய போராட்டங்கள்லாம் பின் வந்து நடத்திருப்பார். 1971 உத்தரகாண்ட் மாநிலம் வந்து மது விற்பனைக்கு தடை போடுது. அதில் இவருடைய பங்கு மிக முக்கியமான பங்காகும். இந்த சிப்கோ இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் எமர்ஜென்சி காலத்தில் வந்து 1975 அப்போ வந்து பார்த்திங்கன்னா தடை பண்ணுறாங்க. அடுத்து 1970 வந்து இந்த சிப்கோ இயக்கம் வந்து முக்கியமாக தொடங்க காரணம் என்னென்னா காடுகள் அழித்தல். இந்த பாதிப்பு எப்போ உணரப்படுதுன்னா 1970 அலக்நந்தா நதியில் வெள்ளம் ஏற்படுது. அந்த வெள்ளம் ஏற்பட்டப்போ பார்த்திங்கன்னா அங்கே உள்ள கிராமங்கள்லாம் பெருமளவில் வந்து நல்ல பாதிப்பாகிறது. இது காரணம் வந்து இந்த காடுகள் அழிச்சது தான் அப்படின்ற மாதிரி அவங்களே புரிஞ்சுக்கிறாங்க. இந்த 1970 அப்போ பார்த்திங்கன்னா காடுகள் அப்புறம் தனியாருக்கு வந்து குத்தகைக்கு விட்ருவாங்க. இதனால் என்னென்னா மரங்கள்லாம் வெட்டி அழிக்கப்படும். இவருடைய நண்பரான சந்திர பிரசாந்த் பட் இவர் தான் ஒரு யோசனையை வந்து கொடுப்பார். இவருடைய யோசனை என்னென்னா மரங்களை வெட்ட வருவதற்கு முன்னாடி அவங்க வந்தவொன்னே என்ன பண்ணுறது, எல்லா மரங்களையும் கட்டி பிடிச்சி இருப்பாங்க. அதனால் என்னென்னா வெட்ட வரவங்க வந்து திருப்பி போயிடுவாங்க. இது பார்த்திங்கன்னா இந்திய அளவில் வந்து ஒரு பேசப்பட்ட போராட்டமாக பார்க்கப்படுகிறது. ரெண்டாவது வந்து வெற்றி பெற்ற போராட்டமாகவும் பார்க்கப்படுது. இந்த சிக்கோ அப்படின்ற இந்தி வார்த்தைக்கு வந்து என்னென்னா அணைத்தல் அப்படின்ற பொருள். இவங்களோட சேர்ந்து கௌரவா தேவி அப்படின்ற பெண்ணு வந்து ஈடுபட்டிருப்பாங்க. 1975 வாக்கில் எமர்ஜென்சி வாசி தடை பண்ணியிருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் இயக்கத்தை பற்றி கிராமம் முழுவதும் போய் பரப்பதுக்காக நம்ம சுந்தர்லால் பகுனா வந்து சென்றிருப்பார். 1979 மறுபடியும் இந்த இயக்கம் வந்து வருது. அப்போக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா இவர் இந்திரா காந்தியை வந்து நேரடியாகவே சந்திச்சிருப்பார். இந்த இந்திரா காந்தி வந்து இந்த மரம் வெட்டுவதற்கான ஒரு தடையை வந்து போடுவாங்க. அதாவது தரைமட்டத்திலிருந்து 1000 மீட்டருக்கு உள்ளே வளரக்கூடிய தாவரங்களை பார்த்திங்கன்னா வெட்டிக்கலாம். அதுக்கு மேலே வந்து என்னென்னா வெட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. மரங்களை வெட்ட வந்து அதே மாதிரி 15 ஆண்டுகள் வந்து என்னென்னா தடை வந்து போட்டிருப்பாங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா கொரோனா காலம் 2021 வந்து இறந்துருப்பார். அகில இந்திய மருத்துவ நிறுவனம் ஐஎம்எஸ் உடைய ரிஷிகோஸ், உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ரிஷிகோஸில் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா இறந்துருப்பார். ஜனவரி 9ஆம் தேதி பிரவாசி பாரதிய திவாஸ், அதாவது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் வந்து கொண்டாடப்படும். இத்தினம் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆண்டுக்கு ஒரு முறை வந்து கொண்டாடப்படும். லாஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2024 வந்து கொண்டாடப்பட்டது. இனி 2026 தான் கொண்டாடப்பட வாய்ப்புள்ளது.
இதை வந்து என்ஆர்ஐ டே அப்படின்னு வந்து ஷார்ட்டாக வந்து சொல்லுவாங்க. இந்த தினம் கொண்டாடப்படுவதற்கான முக்கிய காரணம் என்னென்னா, காந்தி வந்து தென்னாப்பிரிக்காவிலேருந்து ரிட்டன் வந்திருப்பார். 1915 ஜனவரி 9 வந்து ரிட்டன் வந்திருப்பார். இதுக்கு முன்னாடியே எத்தனை தடவையோ போயிட்டு வந்திருப்பார். பட் இந்த தடவை வந்தது வந்து பார்த்திங்கன்னா, இவர் வந்து இந்தியாவில் விடுதலை போராட்டத்தில் பங்கு பெறணும் அப்படின்ற நோக்கத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா தென்னாப்பிரிக்காவிலேருந்து இந்தியா வந்திருப்பார். அடுத்து பாருங்கள், சென்னையில் புனித ஜார்ஜ் கோட்டையில் வந்து முதலாவது சட்டமன்ற கூட்டம் வந்து நடக்கும். 1920 நடந்த பொதுத் தேர்தலின்படி பார்த்திங்கன்னா 132 உறுப்பினர்கள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. 1921 ஜனவரி 9 வந்து பார்த்திங்கன்னா புனித ஜார்ஜ் கோட்டையில் சென்னையுடைய சட்டமன்றத்துடைய முதல் கூட்டம் வந்து நடக்கும். இந்த புனித ஜார்ஜ் கோட்டை வந்து பார்த்திங்கன்னா யார் கட்டினதுன்னா 1639 பிரான்சிடே மற்றும் ஆண்ட்ரூ ஹோமன் அப்படின்பவர் வந்து பார்த்திங்கன்னா கட்டியிருப்பாங்க. இவங்க யாருன்னா கிழக்கிந்திய வணிக குழுவை சேர்ந்த அதிகாரிகள். இந்த புனித ஜார்ஜ் கோட்டையில் வந்து பார்த்திங்கன்னா 1921 யார் ஆளுநராக இருந்திருப்பாருன்னா வெல்லிங்டன் பிரபு வந்து இருந்திருப்பார். இவர் வந்து பார்த்திங்கன்னா கேனாட் கோமகன் அப்படின்பவரை தலைமை தாங்கி இந்த சென்னை சட்டமன்ற கூட்டத்தை வந்து நடத்த சொல்லியிருப்பார். புனித ஜார்ஜ் கோட்டையில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை சட்டமன்றத்துடைய முதலாவது பொதுக்கூட்டம் வந்து நடக்கும். 1921 ஜனவரி 9 வந்து நடக்கும். இந்த புனித ஜார்ஜ் கோட்டையை வந்து யார் கட்டினதுன்னா பிரான்சிடே மற்றும் ஆண்ட்ரூ கோமகன் அப்படின்பவர் வந்து கட்டியிருப்பாங்க. 1639 வந்து கட்டியிருப்பாங்க. கிழக்கிந்திய வணிக குழுவுடைய அதிகாரிகள் தான் இவங்க. இந்த முதலாவது கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா புனித ஜார்ஜ் கோட்டையில் வந்து நடக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் வந்து அப்போக்குள்ளே யாருன்னா வெல்லிங்டன் பிரபு வந்து இருந்திருப்பார். இவர் வந்து கெனாட் கோமகன் அப்படின்பவர் வந்து தலைமை ஏற்க சொல்லி இந்த கூட்டத்தை வந்து நடத்தியிருப்பார். சென்னை சட்டமன்ற கூட்டம் வந்து மேலவை கீழவை அப்படின்ற 2 அவைகளும் சேர்ந்து மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்ட்டு அழைக்கப்படும். 132 உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க. 1921 நடந்த தேர்தலின்படி பார்த்திங்கன்னா இந்த கூட்டம் வந்து நடைபெறும். இந்த கூட்டம் வந்து சட்டமன்றமாக வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்ற கூட்டமாக வந்து எப்போ நடைபெறும்னா ஜனவரி 12 தான் நடைபெறும். இதில் முதலமைச்சர் வந்து யாருன்னா சுப்புலாயிலு ரெட்டி, 2வது மந்திரி யாருன்னா பனகல் அரசர் வந்து இருந்திருப்பார். இந்த சட்டசபைக்கு தலைவராக வந்து பார்த்திங்கன்னா ராஜாஜியை வந்து நியமிக்கப்பட்டிருப்பாங்க.